சாரா என்ற பொண்ணு பியூட்டி கான்டெஸ்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. அந்த கான்டெஸ்ட் 10 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாரா வாஷ்ரூம் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க மர்டர் ஆயிருக்காங்க. டிடெக்டிவ் மேகில் ஒரு 2 விஷயத்தை நோட் பண்றாரு. ஒன்று, சாராவோட கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் காணோம். இன்னொன்று, சாரா கையில் இருந்த வாட்ச் உடஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த மர்டர் பண்ணவங்கிட்ட சண்டை போட்டு தான் அந்த வாட்ச் உடஞ்சிருக்கும். அந்த வாட்சில் 10 நாளுன்னு டைம் காட்டுது. கண்டிப்பா சாரா இறந்து போன டைமா தான் அது இருக்கும். டிடெக்டிவ் மேகில் ஒரு 3 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கேட்கும்போது, சார் நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட போட்டோ எடுத்துக்கிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது. கேமராமேன்ட்ட கேட்கும்போது, சார் நான் கண்டஸ்டன்ட்ல கலந்த எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் சார், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆர்கனைஸ்ட கேட்கும்போது, சார் நான் என்னோட ஒய்ஃபோட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ இவங்க 3 பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யாரு சாராவை கொலை பண்ணிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்களால சொல்ல முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நாள் காலையில் மிஸ்டர் ரே என்றவனை ஒருத்தன் கத்தியால் குத்திட்டு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். டிடெக்டிவ் மேகிலுக்கு உடனே கால் பண்ணி சொல்லிடுறாங்க. டிடெக்டிவ் மேகிலும் இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வராரு. டிடெக்டிவ் மேகில் எவ்வளோ தேடியும் அந்த இடத்துல எந்த க்ளூவும் கிடைக்கல. உடனே அங்கே வேலை செய்கிற கார்டன் கிட்ட அவர் விசாரிக்கிறாரு. உங்கள் பாஸ் இறந்துட்டாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சாரை கொண்டுட்டாங்களா? யார் அவரை கத்தியால் குத்துனது? எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் இப்போ தான் வேலைக்கு வந்தேன். மேகில் அங்கே வேலை செய்கிற குக்கு கிட்ட கேட்குறாரு. சார் என்ன சொல்கிறீங்க? எங்கள் முதலாளி இறந்துட்டாரா? ஒன்றும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் இங்கே குக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் பொய் சொல்கிறாங்க. அது யாருன்னு இவங்க சொன்ன பதிலை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.